அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில் வந்து டிஃபனுக்கு வந்து இட்லியும் பாசிப்பருப்பு சாம்பாரும் ரெடி பண்ணியிருந்தோம். அப்புறம் மதியானத்துக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மிளகு சாதமும் அப்புறம் வடகமும் பொரிச்சு கொடுத்துருந்தேன். பாப்பாவெல்லாம் ஸ்கூலுக்கு அமிச்சாச்சு. திருப்பியும் உங்களுக்கு நான் இன்னொரு முறை நான் நன்றி சொல்கிறேன். நேற்று நைட்டு 1,00,000 சப்ஸ்கிரைபர் வந்த உடனே நானும் பாப்பா எங்கள் வீட்டுக்கார 3 பேருமே போய் நாங்கள் சாமி கிட்ட தான் நின்னோம். சாமிக்கு முதல்ல நாங்கள் நன்றி சொன்னோம். அப்புறம் எங்களுக்கு தூக்கமே இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ எங்கள் வீட்டுக்காரர் சொன்ன ஒரே வார்த்தை, நானும் அவரும் கொஞ்சம் நைட்டில் ரொம்ப நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்போ அவர் என்கிட்ட சொன்னது, நம்மளுக்கு இந்த ஒரு வெற்றி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரொம்ப ஆடவும் கூடாது. அதே போல் நம்மளுக்குள்ள அந்த ஆணவம் இந்த மாதிரிலாம் வந்துடக்கூடாது. பழசை என்றைக்குமே நம்ம வந்து மறக்கக்கூடாது. அதை முதல்ல நம்ம நினச்சிக்கணும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து வெற்றிகள் தோல்விகள் எது வேணாலும் வரும். வெற்றி வந்துருச்சுன்னு ஆடவும் கூடாது, தோல்விகள் வந்துருச்சுனாலும் துவண்டும் போகக்கூடாது. நம்ம எப்பவும் போல ஒரே மாதிரியே நம்ம இருந்தோம்னா வாழ்க்கையில் வந்து ஏற்றத்தாழ்வுகளும் ஒரே மாதிரியே இருக்கும். அதனால நீ வந்து எப்பயும் போலயே இரு அப்படின்னு வந்து சொன்னார். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.